வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அவன் நீ ஒன்றாய் அறியும் இடம். அறிவு முழுமை அது முக்தி. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர. குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உன்னன் ஊவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் படியணிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்
நெறித்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே வாழ்க. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல் வரலங்க. அனிதாமா வந்திருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் நமக்கு அருளி செய்து ஞான களஞ்சிய கவியிலிருந்து எல்லா மதங்களும் ஒன்றுபடும் 898 எல்லா மதங்களும் ஒன்றுபடும். ஒன்று உயிர் என்று அறியும் உள்நாட்டத்தை ஒவ்வொருவரும் பழக வசதி செய்வோம். அன்று அறிஞர் பலர் சத்சங்கத்தில் ஆன்ம தத்துவம் விளக்கும் கடமை செய்வார். தொன்று தொட்டு பலர் பெரியோர் தோற்றுவித்த சுத்த சன்மார்க்க நெறிமுறை விளக்கும். இன்று வரை விரிந்துள்ள மதங்கள் எல்லாம் இந்நிலையில் ஒன்றுபடும் பேதமற்று. செயல் செய்வது மனிதராயிருந்தாலும் செயலுக்கேற்ற விளைவை சரியாக முறையாக வெளிப்படுத்துவது இறை நியதி. இதுதான் உண்மை. இந்த உண்மையை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை உணர்வு தான் இறை உணர்வு. இந்த இறை உணர்வை நாம் ஒவ்வொருவரிடத்திலும் புரிதலோட ஏத்துக்கணும். இதுதான் நிலையானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிறந்தது முதல் நம் வாழ்விற்கு உதவியாக இருப்பவர்கள் அனைவருமே
ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒருத்தரையும் நினைத்து பார்த்து நன்றி செய்ய வேண்டும். ஒரு இடத்துலயும் நம்ம எல்லாத்தோடைய பொருள் எல்லாரும் தயாரித்து கொடுக்குற பொருள்களை தான் பயன்படுத்துறோம். ஒரு ஜனத்திலையும் நாம் பயன்படுத்துற அத்தனை பொருளும் ஒருத்தரோட உழைப்புல இருந்து நம்மளுக்கு சமுதாயத்துல இருந்து கிடைச்சிட்டு இருக்குது. அப்படி அந்த சமுதாயத்துல இருந்து நாம பெற்று நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற அளவுல நாம நன்றியுணர்வோட வாழணும். எந்த ஒரு செயல்லையும் எதிர்பார்ப்பில்லாத கடமை செய்யணும். நாம் வெளியில இருந்து எத்தனையோ பொருட்கள் பயன்படுத்துறோம். அத்தனை பொருட்களும் ஒருத்தரோட உழைப்புல இருந்து வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாம எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளோட கடமைய சமுதாயத்துக்கு பண்ணணும். நம்ம கடமை உணர்வு உணர்ந்து செய்யணும். முதல்ல இறை உணர்வு உணரணும், நன்றி உணர்வோட இருக்கணும். அடுத்தது கடமை உணர்வோட நம்மளோட செயல்பாடுகளை செய்யணும். விளைவுகளை கணித்து நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுல நம்ம விழிப்பு நிலையோட நம்ம அந்த இறை உணர்வு சார்ந்த செயல்களை செய்யணும். மனிதன் தோன்றின நாள்ல இருந்து, அதாவது ஆதி நாள்ல இருந்து மனிதனால செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம இல்ல, எல்லா விஷயத்தையும் செய்ய முடிஞ்சதும் இல்லை. அப்படி மனிதனால செய்ய முடியாத எல்லாம் செய்யக்கூடிய மாபெரும் ஆற்றலுடையது எதுன்னா அந்த இறைநிலை. அந்த இறைநிலை தனக்குள்ள இருக்கிற ஒரு தெளிவான நிலை எதுங்க? அறிவு. அந்த அறிவோட பின்னம் தான் நாம. அந்த பின்னத்தை தான் நாம நம்ம இன்றைய நிலையில எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ அகநோக்கு பயிற்சியின் மூலம்தான் நமக்குள்ள அண்டமா இருந்துதான் பிண்டமா இருக்குங்கிறத உணர்ந்து அந்த அறிவு தான் நம்மளோட உயிரின் படர்க்கைய நிலையான மனமா செயல்பட்டு இருக்கிறது. அப்ப நிலையானது அறிவு, செயல் செய்வது மனம். அந்த மனம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா உலகியல் வாழ்வுல, அதாவது சுகபோக அனுபவங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்குது. அப்போ அந்த சுகபோக அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ செயல்ல நிறைய தவறுகள் செய்யறோம். அந்த நமக்குள்ள ஒழுங்கு இல்லை, மக்களிடையே ஒழுங்கு இல்லாத பட்சத்துல இந்த ஒழுங்க ஒரு தத்துவமாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் மத குருமார்கள். அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, இறைநிலைங்கிறது ஒண்ணுதான், இறைவன்கிறது ஒண்ணுதான், கடவுளுங்கிறது ஒண்ணுதான், அந்த கடவுளுங்கிறது அறிவுதான். அந்த அறிவை தான் ஒருத்தரும் அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ப சொல்லி இருக்கிறாங்க. அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ப ஒரு காலகட்டத்துல வந்ததப்ப அவங்கள ஒரு பெயரிட்டு இந்த மதம் இன்னாருடைய இந்த நபருடைய பெயர்ல வந்திருக்கு அப்படிங்கிற அளவுலதான் மதம் தோன்றுச்சு. அப்போ மதம்ங்கிறது எல்லாமே எதை சார்ந்துதான் சொல்லி இருக்கிறாங்கன்னா, கடவுள் ஒண்ணுதான், அறிவுங்கிறது ஒண்ணுதான், அந்த அறிவு தான் மனிதனிடத்துல இருக்கு, மனிதன் அதை கொண்டுதான் இயங்குறான், அத புரிதலோட செயல் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு தத்துவமா, ஒரு வழிகாட்டுதலா, ஒரு ஃபார்முலாவா ஒரு மதங்கள்லயும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மதங்கள் எல்லாம் சொல்றது கடவுள்ங்கிறது ஒண்ணுதான். அதத்தான் மகரிஷி இந்த பாடல்ல உடலுக்குள்ள உயிர், உயிர்க்குள்ள அறிவு, அந்த அறிவு தெய்வமாக இருக்குது, இருப்பில் அறிவாக இயக்கத்தில் உயிராக மனமாக செயல்படுகிறது, உயிர் என்பது எல்லாருக்குள்ளயும் ஒன்றுதான் என்பதை அறியும் அகநோக்கு பயிற்சியை ஒவ்வொருவரும் பழகி கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வோம். அங்கங்க இருக்கிற ஒருத்தர்கிட்டயும் இருக்கிற அறிவை அந்த அறிவு மூலமா தெளிவு ஏற்படுறப்ப அந்த தெளிவுனால ஒரு விளக்கம் கிடைக்குது. அந்த விளக்கத்தின் மூலமா அறிஞர் பலர் உருவாகுறாங்க. அந்த அறிஞர் பலர் அவங்க மூலமா வெளிப்படுத்துகிற ஒரு விஷயங்களும் அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கு, தத்துவங்களா இருக்குது. இது எல்லாமே கடமை உணர்வோடு செய்யணும். அறிவு சார்ந்தவர், அறிவை கொண்டு சிந்தித்தவர்கள் அறிஞர்கள், அவர்கள் சொல்லும் ஒரு கருத்துக்களும் தத்துவங்களா இருக்கு. அந்த தத்துவங்கள் எல்லாமே நாம விளங்கிக்கிட்டு கடமை உணர்வோட செயல் செய்யணும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்காலத்திலிருந்து அவ்வப்போது தோன்றிய பல பெரியோர்கள் ஆங்காங்கே தோற்றுவித்து சுத்த சன்மார்க்க நெறிமுறைகளை விளக்கியவை எல்லாம் இன்று வரை பல மதங்களாக விரிவடைந்திருக்குது. இன்றுள்ள மதங்களும் பிரிவினையாகத்தான் இருக்குது. அகநோக்கு பயிற்சியினை மக்கள் அனைவரும் ஏற்பதன் மூலம் ஆன்ம தத்துவத்தின் விளக்கங்களை அறிந்து கொள்வதன் மூலமும் அனைத்து மதங்களும் பிரிவினை கலந்து ஒன்றுபடும். இது எல்லாமே ஆன்ம சாதனை மூலமாவே நம்ம ஒன்றுபடுத்திக் கொள்ள முடியும். பல மதங்கள் இருந்தாலும் அந்த கடவுள் நம்பிக்கை, கடவுள் ஞான மார்க்கம், கடவுள் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் வர்றப்ப அந்த அடிப்படையில நாம் எல்லாருமே ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுத்திக் கொள்வோம். மதங்கள் எல்லாமே இந்த இடத்துல ஒன்றுபடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எல்லா மதங்களும் ஆன்ம சாதனையின் மூலமாக, அதாவது அகநோக்கு பயிற்சியின் மூலமாக ஒன்றுபடும் அப்படிங்கிறத இன்றைய கவியின் மூலமாக நமக்கு மகரிஷி சொல்றாங்க. வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. எல்லா மதங்களும் ஒன்றுபடும். ஒன்று உயிரென்றறியும் உள்நாட்டத்தை ஒவ்வொருவரும் பழக வசதி செய்வோம். அன்று அன்று அறிஞர் பலர் சத்சங்கத்தில் ஆன்ம தத்துவம் விளக்கும் கடமை செய்வார். தொன்று தொட்டு பல பெரியோர் தோற்றுவித்த சுத்த சன்மார்க்க நெறி முறை விளக்கும் இன்று வரை விரிந்துள்ள மதங்கள் எல்லாம் இந்நிலையில் ஒன்றுபடும் வேதம் மற்று. இந்நிலையில் ஒன்றுபடும் வேதம் மற்று. நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's poem, All Religions Will Unite. Let us make it easy for everyone towards the inner desire to know one's life, one's purpose of life. Every day, many scholars get along in the satsang and will do the duty of explaining spiritual philosophy, which are created by many great scholars and sages, a pure moral code which will explain that realization of the Almighty God is essential for everyone. Maharishi says, in this case, all the religions will unite without any conflicts. Realization of the Almighty God is essential for everyone. Perceiving this need, since time immemorial, mankind has sought the truth through philosophy as well as through science. The knowledge of truth is not to be thought of as other than or beyond science. Understanding the truth is the mystic part of science. The tool for research and realization of truth is the invisible principle, the mind. Realization of mind, consciousness, and truth are one and the same. The proper methodology for mystic realization is meditation through lowering the mental frequency to the still state of the mind. This can be learned only from those who have had previous experience. The existence of the Almighty is imperceptible to our senses. It must be assumed by the mind. The universal evolution is of and by the Almighty only. Our World Community Service Center has trained thousands of teachers who know this psychic practice and are teaching it under the name of Simplified Kundalini Yoga, which is a simple system of psychic practice which any male or female over the age of 14 can safely and simply practice. This practice will regulate the mental functions and moralize the deeds for achieving better and successful life.
When realizing the existence of the Almighty God and universal evolution and functions, one will clearly understand the three inclusive mystic principles: God, energy particle, and magnetism. This is the logical solution for the confusion about God, the Almighty, its existence and power. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி அனிதா சந்திரசேகர் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் மற்றும் இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞான ஆசிரியர் அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி அனிதா சந்திரசேகர் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் அம்மா ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கதவுள் பழக்கம் பொழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதிவுயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.